நான் இந்த நாட்டை விட்டு வெளியேறுகிறேன், நீயும் என்னோடு சேர்ந்து வா என்று திருமழிசை ஆழ்வார் பாடல் பாட திருமாலும் அவரோடு சேர்ந்து அந்த நாட்டை விட்டு வெளியேறுகிறார். அது எந்த நாடு, அதற்கு பின்னான காரணம் என்ன என்பதை பற்றி இந்த பகுதியில் நாம் காண்போம். இந்த கோவில் காஞ்சிபுரத்தில் இருக்கும் திருவெக்கா என்னும் ஊரில் இருக்கிறது. இந்த ஊரின் மற்றொரு சிறப்பு, முதல் ஆழ்வாரான பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் இது. காஞ்சிபுரம் வரதராஜர் கோவிலிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்திருக்கிறது. 108 திவ்ய தேசங்களில் 51வது திவ்ய தேசமாக இந்த கோவில் வரிசைப்படுத்தப்படுகிறது. திருமழிசை ஆழ்வார் இந்த ஊரில் வாழ்ந்து வந்திருக்கிறார். கணிகண்ணன் என்னும் சீடன் அவரோடு வசித்து வந்திருக்கிறார். திருமழிசை ஆழ்வாரை போன்றே கணிகண்ணனும் திருமால் மேல் பக்தி கொண்டு நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார். அந்த பாடல்களின் அழகில் மயங்கிய அந்த நாட்டு மன்னன் கணிகண்ணனிடம் இந்த பாடல்களைப் போலவே என்னையும் புகழ்ந்து பாடு என்று கேட்டிருக்கிறார். திருமாலை தவிர வேறு யாரையும் நான் பாடமாட்டேன் என்று கணிகண்ணன் மறுத்து விடுகிறார். இதனால் கோபமுற்ற மன்னன் கணிகண்ணனை அந்த நாட்டை விட்டு வெளியேறச் சொல்கிறார். கணிகண்ணன் அந்த நாட்டை விட்டு வெளியேற திருமழிசை ஆழ்வார் கணிகண்ணனோடு செல்ல முடிவெடுக்கிறார். அப்படி அவர் கிளம்பி செல்லும் போது திருமாலை பார்த்து, கணிகண்ணன் போகின்றான், காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, சென்னா புறவனும் போகின்றேன், நீயும் உந்தன் பைனாக பாயை சுருட்டிக்கொள் என்று பாட திருமாலும் ஆழ்வார் மற்றும் கணிகண்ணனோடு அந்த நாட்டை விட்டு வெளியேறுகிறார். திருமால் வெளியேறிய பிறகு அந்த நாட்டை இருள் சூழ்கிறது. தான் கணிகண்ணனை வெளியேற சொன்னதால் தான் திருமாலும் சென்றிருக்கிறார் என்பதை அறிந்த மன்னன் பயந்து போய் கணிகண்ணனை தேடி ஓடுகிறார். நாட்டை விட்டு வெளியேறிய மூவரும் இரவு நேரத்தில் வேகவதி என்னும் ஆற்றங்கரைக்கரையே ஓர் இடத்தில் தங்குகிறார்கள். ஓர் இரவு தங்களுடைய யாக்கையை இருத்தி இருந்ததால் அந்த ஊர் ஓர் இரவு யாக்கை என்று அழைக்கப்பட்டது. பிற்காலத்தில் அது மருவி ஓரிக்கை என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. காஞ்சிபுரத்திற்கு பக்கத்தில் அதே பெயரோடு இந்த ஊர் இன்றும் இருக்கிறது. அந்த ஓரிக்கைக்கு மன்னன் வந்து தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறான். கணிகண்ணனும் மனமிறங்கி மீண்டும் நாட்டிற்கு செல்ல சம்மதிக்கிறார். அப்பொழுது திருமழிசை ஆழ்வார் திருமாலை பார்த்து, கணிகண்ணன் போக்கொழிந்தான், காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன், நீயும் உந்தன் பைனாக பாய் விரித்துக்கொள் என்று பாட திருமால் மீண்டும் அந்த கோவிலில் வந்து படுத்துக் கொள்கிறார். அப்படி அவர் படுக்கும்பொழுது தலைமாற்றி படுத்து விடுகிறார். மற்ற கோவில்களில் தன்னுடைய வலது பக்கத்தில் தலை வைத்து படுத்திருக்கும் பள்ளிகொண்ட பெருமாள் இந்த கோவிலில் தன்னுடைய இடது பக்கத்தில் தலை வைத்து படுத்திருக்கிறார். இன்றைக்கும் இந்த கோவிலில் இருக்கும் பெருமாள் அப்படித்தான் காட்சி தருகிறார். கிட்டத்தட்ட 10 அடிக்கு இருக்கும் இந்த சிலை காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமாள் சிலைகளுள் ஒன்று. திருமழிசை ஆழ்வார் சொன்னபடி செய்ததால் இந்த பெருமாள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். திருமால் திருமழிசை ஆழ்வார் மற்றும் கணிகண்ணனோடு காஞ்சியை விட்டு வெளியேறி ஓரிக்கையில் தங்கி வந்த நிகழ்வு இன்றைக்கும் தை மாதத்தில் திருவிழாவாக நடத்தப்படுகிறது. அன்றைய தினம் இந்த கோவிலிலிருந்து பெருமாள் ஓரிக்கைக்கு சென்று மீண்டும் இந்த கோவிலுக்கு திரும்பி வருகிறார். இந்த ஊரின் மற்றொரு சிறப்பு, முதல் ஆழ்வாரான பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் இது. இந்த ஊரில் இருக்கும் ஒரு பொய்கையில் மலர்ந்த தாமரை பூவினுள் ஒரு துளசியைப் போல பிறந்தவர் அவர் என்று நம்பப்படுகிறது. பொய்கை என்றால் குளம். ஆழ்வார் பிறந்ததாக நம்பப்படும் இந்த குளம் கோவிலுக்கு பக்கத்திலேயே இருக்கிறது. பொய்கையிலே பிறந்தவர் என்பதால் இவர் பொய்கை ஆழ்வார் என்று அழைக்கப்படுகிறார். இவர் திருமாலின் கையில் இருக்கும் சங்கின் அம்சம் என்பது வைணவ நம்பிக்கை. இவரை கவிஞர் தலைவன் என்று போற்றுகிறார்கள். இவர்தான் முதலில் 4000 திவ்ய பிரபந்தத்தை இவ்வுலகிற்கு அர்ப்பணித்தவர். ஹரியும் சிவனும் ஒன்றுதான், ஹரியை வணங்குபவர்கள் சிவனை வெறுக்க வேண்டாம், சிவனை வழிபடுபவர்கள் ஹரியை பழிக்க வேண்டாம் என்பதை எளிய மக்களிடம் கொண்டு சென்றதோடு மட்டுமல்லாமல் திருமால் மேல் மாறா பக்தி கொண்டு அவருக்கு சேவை செய்து வந்தவர். ஆழ்வார் இறைவனை மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று 5 பொறிகளாகவும் அந்த பொறிகளால் உணரப்படும் உணர்வாகவும் காண்கின்றார். நிலம், நீர், தீ, காற்று,
வான் என்று ஐம்பூதங்களாகவும் அழிவற்ற மெய்ஞானமாகவும் ஞானமுடையவர் செய்யும் வேள்வியாகவும் அறமாகவும் கண்டு மகிழ்கின்றார். சங்க இலக்கிய நூலான பெரும்பாலாற்றுப் படையில் திருவெக்கா குறிப்பிடப்படுகிறது. இவ்வுலக இன்பத்தில் வாழ்ந்து வரும் மனிதர்கள் மறுமையிலும் இந்த இன்பம் கிடைக்க வேண்டும் என்று திருவெக்கா சென்று பள்ளிகொண்ட பெருமாளின் திருவருள் காட்சிக்காக காத்திருப்பர் என்று கூறப்படுகிறது. இக்கோவில் கருவறை கூரை வேதாச விமானம் என்று அழைக்கப்படுகிறது. கோவிலின் கொடிமரத்தின் வலதுபுறம் பொய்கை ஆழ்வார்க்கென்று தனி சன்னதி உள்ளது. 1000 கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய காஞ்சிபுரத்தில் திருமழிசை ஆழ்வார் சொன்னபடி செய்த திருமாலை தரிசித்து நல்லதொரு அனுபவத்தை சேகரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.